வணக்கம். ஆவணி மாத கோச்சார பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, ஆவணி மாதத்தில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2025 அன்று ஆவணி மாதம் பிறக்கின்றது. சூரியனை அடிப்படையாக வைத்தே தமிழ் மாதங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதமாகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16, 2025 வரை இருக்கின்றது. ஆடி முடிந்து ஆவணி பிறக்கின்றது. சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சிம்ம ராசியில் சூரியன் அமர்கின்ற மாதமே ஆவணி மாதம். அவற்றை சிம்ம மாதம் என்றும் அழைப்போம். சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியாக பெறுவதனால் சிம்ம மாதம் என்று ஆவணி மாதத்தை அழைக்கின்ற ஒரு வழக்கமும் நம்மிடம் இருக்கின்றது. ஆவணி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். நவகோள்களின் நாயகன், தலைமைக்குரிய ராஜா சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஒரு மாதம் இருப்பார் சிம்ம ராசியிலே. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சிம்ம ராசியிலே ஏற்கனவே கேது பகவான் இருக்கின்றார். ஆகையால் சூரிய பகவான் கேது பகவானோடு சேர்க்கை, ராகுவோடைய தொடர்பு. அவ்வாறு சூரியனும் கேதுவும் சேர்க்கை பெறுவதனால் இந்த ஆவணி மாதத்தில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 அன்று சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. பொதுவாக சூரியன் கேதுவோடியும் ராகுவோடியும் நிழல் கிரகங்களோடு சேர்க்கை பெறுகின்ற அந்த மாதத்தில் ஒரு கிரகணம் வரும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணமும் வரும். இப்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். கடந்த 2007 18 ஆண்டுகளுக்கு முன்னதாக சூரிய பகவான் சிம்ம ராசியிலே கேதுவோடு சேர்க்கை பெற்றார். அப்பொழுது 2007 சனி பகவானும் சிம்ம ராசியில் அமர்ந்தார். அந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் 17 முதல் செப்டம்பர் 16, 2007 உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. அமெரிக்காவே ஆட்டம் கண்ட அந்த மாதம் 2007 பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவையே ஒரு புரட்டி போட்டு விட்டது. ஆகையால் சூரியனும் ராகுவும் சூரியனும் கேதுவும் ஜென்ம பகை கொண்டவர்கள். அவ்வாறு சூரியனோடு ராகு கேது, சூரியன் ராகு கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது பெரிய அளவிலே பாதிப்புகள் பொருளாதார ரீதியாக உலகளவிலே ஏற்படுகின்றது. மிகப்பெரிய தலைவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் சூரியன் தலைமை பண்பு, ராஜா. ஆகையால் சூரியன் கேது சேர்க்கை பெறுகின்ற பொழுது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நிதானமும் பொறுமையாக இருக்க வேண்டும். நான் இது அரசியல் தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்களே பெரிய பொறுப்பில் இருப்பீர்கள். உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே. சிஇஓ, சேர்மன், ஒரு கம்பெனியின் முதலாளி என்று மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இந்த ஒரு மாதம், அதாவது ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16, 2025 இந்த ஒரு மாத ஆவணி மாதத்தில் நிதானம் காட்டுங்கள். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். கிரகண மாதம் என்று அழைப்போம். அது இப்பொழுது இந்த மாதம் ஒருவரை கிரகண மாதம். எனவே பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்பில் நிறைய பேருக்கு வாழ்க்கையும் மற்றும் வேலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த தொழிலதிபர்கள், மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிதானம் காட்ட வேண்டும். பொறுமை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியன் சிம்ம ராசியில் இருக்கின்ற இந்த ஒரு மாத ஆவணி மாதத்தில் சூரியனோடு எந்த கிரகமும் பார்க்கவில்லை. ஆனால் சூரியனோடு கேது சேர்க்கப்படுகின்ற அதே சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் 30, 2025 அன்று புதன் சேர்க்கை பெறுகிறார் சிம்ம ராசியிலே. சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும்.
அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது என்றாலும் ஆகஸ்ட் 30 அன்று தான் புதன் சேர்க்கை பெறுகிறார். அதுவரை சூரியனும் கேதுவும் தனித்து இருக்க போகிறார். ஒன்றாக இருக்க வேறு எந்த கிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருப்பார்கள். சந்திரன் மீதான் வரலாம், அதுவும் அமாவாசையாக வரும், அதுதான் கிரக நிலை வரும். அதுவும் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது இந்த ஆவணி மாதத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்று ஏற்படுகின்ற சிம்ம ராசியிலே சுக்கிரன் சேர்க்கை பகை கொண்ட ஒரு சேர்க்கை, புதன் சேர்க்கை நன்றாக புதன் ஆதித்ய யோகம் என்ற அமைப்பை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய ஜோதிட அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு கூறுவது என்னவெனில், எந்த ஒரு பண விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமை இழக்காமல் நிதானமாக அவசரப்படாமல் 1க்கு 2 முறை சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த கிரகண மாதத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை முன் யோசனையோடு செயல்படுவதனால் அவற்றிலிருந்து விலகி உங்களை நீங்கள் சரியாக வழி நடத்தி கொள்ள முடியும். அதற்குத்தான் ஜோதிடம், அதுக்குத்தான் நம்மளுடைய ஜோதிடர்கள் இதை மாதிரியான நிலை வருகின்றது. தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் என்றால் சூரியன் அப்படி எந்த மாதம் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த ராசியில் இருக்கிறோ அதுக்கு ஒரு மாதம். எனவே இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு சூரியன் எப்படி அந்த ஆவணி மாதத்தில் பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய ஆவணி மாத சூரிய பெயர்ச்சி பலன்களை பார்க்கின்ற பொழுது, அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 5க்குரியவர், 5லே ஆட்சி பெறுகிறார். ஆனால் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இம்மாத கிரகண மாதமாகும். இருப்பினும் யோகாதிபதி ஆட்சி பெறுவது பலம். பொதுவாக கோச்சார ரீதியாக 5ல் சூரியன் அமர்வது நன்மை அல்ல. ஆனால் 5ல் சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் கன்னி ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதையில் சூரியனால் பாதிப்பில்லை. 6லே உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் இருப்பதனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. நன்மைகள் சூரியனால் என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் பஞ்சமாதிபதியான சூரியன் 5லே ஆட்சி பெறுவதனால் பூர்வீக முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழி தாத்தா பாட்டிகள் மற்றும் தந்தை வழி, குறிப்பாக தந்தை வழி என்றால் சூரியன் பிதுர்க்காரர்கள். எனவே சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய தந்தை வழி தாத்தா பாட்டிகளின் ஆசி, அவர்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இவை இருக்கின்றது, நன்மைகளாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அவ்விடத்தில் சூரியன் அவ்வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெறுவதனால் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்கால முயற்சிகள் என்பதில் அவர்களுக்கு நன்மை நடக்கும். பொதுவாக ஆடி முடிந்து ஆவணி பிறக்கின்றது. ஆடியிலே திருமணம் செய்ய மாட்டோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதம் வந்து விடுவதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரங்கள் தேடிக்கொண்டு திருமண முயற்சியில் இருக்கிறதுனால் நீண்ட நாட்களாக அதை பற்றி ஒரு வருத்தம் இருக்கின்றால் இந்த மாதத்தில் அவை நிவர்த்தியாகி நல்ல விதமாக திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக 5லே சூரியனுக்கு பின்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சூரியன் ஆத்மகாரன், ஆத்ம பலம் இவையெல்லாம் இருக்கும். இருப்பினும் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் தினமும் கணபதி வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஆவணி மாதத்தில், அதாவது விநாயகர் சதுர்த்தி வருகின்ற மாதமே ஆவணி மாதம், கணபதிக்குரிய மாதம். 5லே கேது இருப்பதால் கேதுவோடைய அதிதேவதா கணபதி, கணங்களின் அதிபதி, வினைகளை அகற்றக்கூடியவர். விநாயகரை வணங்குங்கள். அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் தினந்தோறும் செல்வதனால் சூரியன் கேது சேர்க்கை என்கின்ற கிரகண மாதம் வருவதனால் செப்டம்பர் 7 சந்திரகிரகணம் வருவதனால் இந்த மாதத்தில் நீங்கள் தினந்தோறும் கணபதியை வணங்குவது, கணபதி காயத்ரி மந்திரம் கூறுவது நல்லது. இவையெல்லாம் நன்மைகள். தீமைகள் என்று பார்க்கின்றபோது அவற்றில் எவை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் 5ஆம் இடம் நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடம். வயிறு, இதயம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய உறுப்புகள் அந்த 5ஆம் இடத்துக்குரியது. ஆகையால் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 5ஆம் இடத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் ஆட்சி பெறுவதனால் உடல் நலத்தில் வயிற்று கோளாறுகள், அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்ல உணவு பழக்கம் எடுத்துக்கொள்வது, அசைவ உணவிலே எளிதில் உங்கள் ஜீரணமாகாத நிலை இருக்கும். அது குறிப்பாக ஆடு போன்றவற்றில் எளிதில் ஜீரணமாகாத உணவு,
ஆகையால் முடிந்தவரை அசைவ உணவு அதிகமாக எடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த ஆவணி மாதத்தில். இருப்பினும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நலத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே இந்த மாதத்தில் தீமைகள் என்பது இது ஏற்றுக்கொள்ள கவனம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தீமை என்று சொல்ல மாட்டேன். நம் உடல் நாம் காத்து கொள்ள வேண்டும். சுவரிருந்தால் தான் சித்திரம். எனவே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது அதிகமாக சூரியனால். தீமைகள் என்று பார்க்கின்றபோது அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் சிம்மத்தில் இருக்கின்ற பொழுது சூரியனுக்கு 11ஆம் வீட்டில் உங்களுக்கு மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு சூரியனும் குருவும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். இவற்றில் செவ்வாய் 6இல் இருக்கின்ற சிறப்பினால் 7லே சனி வக்ரமாக இருக்கின்ற இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம். உடல் நலத்தில் கவனம், பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம், முன்னோர்கள் ஆசி, அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். அந்த அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய பெரிய விஷயத்தில் ஈடுபாட்டை காட்டிக்கொண்டு அவற்றிலே சற்று தடைகள் தள்ளி போட்டு கொண்டிருந்தால் இந்த ஆவணி மாதத்தில் அது உங்களுக்கு கைகூடும். வாழ்க்கையில் மிக உயர்ந்த திட்டங்கள், வாழ்க்கையில் மிக உயர்ந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஞாயிறன்று குரு ஓரையிலே சூரிய பகவான் சிவபெருமானுக்கு வணங்குவது, சூரியனுக்கு அர்ச்சனை செய்வது இன்னும் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும். சூரிய பகவான் ஞாயிறன்று பார்க்கின்ற பொழுது 11லிருந்து 12 குரு ஓரை, அது முன்ன பின்ன இருக்கும் சூரிய உதயத்தின் அடிப்படையில். ஆனாலும் நீங்கள் அந்த குரு ஓரையிலே ஞாயிறன்று காலையிலே சிவனை வணங்குவது இன்னும் சிறப்பையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்கு ஆவணி மாதத்தினால் சூரிய பேச்சுக்குரிய பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கடகத்தில் இருந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4க்கு வருகிறார், ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சூரியன் 4இல் அமர்வது யோகமல்ல. ஆனால் 4இல் சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் கடக ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 3ஆம் இடம் கடக ராசியிலே புதன் இருப்பார், அதன் பிறகு சுக்கிரன் இருப்பார் என்று கிரகங்கள் உங்களுக்கு 3ஆம் இடம் கடக ராசியிலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கிறார்கள். ஆகையால் கோச்சார வேதை அடிப்படையில் 4இலே சூரியன் கேதுவோடையும் சேர்க்கை பெற்றாலும் உங்களுக்கு சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. ஆகையால் இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 4க்கு வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை சூரியன் பார்க்கிறார். சூரியன் தலைமையை கொடுக்கக்கூடியவர், தலைமை பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர், ஒரு பெரிய பொறுப்புகள் திறம்பட முடித்து காட்டக்கூடியவர்கள் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மிக பலமாக இருக்க வேண்டும். நாட்டில் உயர்ந்த பதவிகள் வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சூரியன் மிக சிறப்பாக இருக்கும். இது பொதுவாக 4இல் சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 3இல் கிரகம் இருப்பதனால் யோகம் இல்லாத நிலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை. ஆகையால் நன்மைகளே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பதினால் 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம். அவ்வீட்டை பார்க்கின்ற சூரியன் உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகளை கொடுப்பார். அந்த பொறுப்புகளை திறம்படி கொடுக்க முடிய மன உறுதியை, ஆத்ம பலத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் சூரியன் ஆத்மகாரகன். தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதனால் பலம் பெறுகின்றார். கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற ஒரு நிலை மட்டும்தான் கிரகண மாதமாகவும் வருகின்றது. ஆனாலும் உங்களுக்கு அந்த கிரகணம் என்பது செப்டம்பர் 7 தான். இந்த மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதும் 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகத்தில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். ஆத்ம பலம் அதிகரிக்கும். எதையும் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, மன உறுதி சிறப்பாக இருப்பதனால் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளி. அந்த கடின உழைப்புக்குரிய பெரிய பொறுப்புக்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். புகழ் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். உங்களுடைய சொல்வாக்குக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை இருக்கும். வேறு பேச்சே இருக்காது. நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு வேறு பேச்சே இருக்காது. 2லே குருவும் சிறப்பாக இருக்கின்ற இந்த நிலையில் உங்களுக்கு பலம் உள்ள மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். புதிய முயற்சியிலே தைரியமாக நீங்கள் ஈடுபாட்டை காட்டலாம். 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது. குருவோடைய பார்வையும் 10க்கு இருக்கிறது, சூரியனுடைய பார்வையும் 10க்கு இருக்கிறது. இப்படி இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய புதிய பொறுப்புகள், புதிய
வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதில் திறம்பட நீங்கள் அதை சாதித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய மன ஆத்ம பலம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த மாதம் தீமைகளில் எந்த தீமைகளில் வருவோம், அதில் நம்ம எப்படி கவனம் கொள்ள வேண்டும். நன்மைகளை பார்த்தோம். தீமைகள் எப்படி என்றால் 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக 4ஆம் இடம் சுகஸ்தானம், சூரியன் ஆட்சி பிரிகிறார். ஆகையால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், மன பிரச்சனைகள், அதாவது எப்படி சொல்ல வேண்டும்னா ஒரு இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவற்றிலே பிளட் ப்ரெஷர், அதே சமயத்தில் சுகர் போன்ற பிரச்சனைகள் இப்போ எல்லோருக்கும் நண்பர்களாகிவிட்டார்கள். ஆகையால் இந்த பிபி என்பது இப்போ எல்லோருக்கும் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டார். ஆனால் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 4க்கு வருகின்ற சூரியன் எடுத்து காட்டுகின்றார். கவனம் தேவை. இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதத்தில் மன உறுதி இருக்கும். ஆனால் இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூரியன் பாதிப்பை கொடுப்பார், உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே உணவு பழக்கத்தில் இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த மாதம் அதற்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவை நாம் இறை வழிபாடில் நம் கவனம் செலுத்தினால் எந்த விதமான இறை வழிபாடு என்றால் ஞாயிறன்று நீங்கள் சிவனை வணங்குவது நல்லது. அல்லது ஞாயிறன்று கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருந்தபடியே ஆதித்ய இருதயம் பாடலை கேட்பது, ஸ்லோகத்தை கேட்பது நல்லது. ஜபாகுசும சங்காசம் காஷியவேயும் மகாத்துயும் தமோரியும் சர்வபாபக்னம் பிரணதோஷ்மி திவாக்கரம் என்கின்ற சூரியனுடைய அற்புதமான அந்த ஆதித்ய பாடலை கேட்பது யூடியூப்லேயே இருக்கின்றது. அவற்றை கேட்பதன் மூலம் சூரியன் நன்மைகளையும் கொடுக்கின்றார். கவனம் செலுத்துவது உங்களுடைய உடல்நல அர்த்த கொதிப்பு அவற்றில் தான். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை கொண்ட மாதம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்கு ஆவணி மாத சூரிய பெயர்ச்சி பலன்களை பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் 2ல் இருந்து 3க்கு செல்கின்றார். ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிகவும் பலம் கொண்டதாக இருக்கின்றது. பொதுவாக சூரியன் 3லே இருப்பது வெற்றிகளை கொடுக்கும். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ். இவற்றிலே 3லே சூரியன் ஆட்சி பெற்றாலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இருப்பினும் சூரியன் பலமாக ஆட்சி பெற்று இருக்கின்ற இந்த மாத ஆவணியில் உங்களுக்கு ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை வெற்றிகளை பெறுவீர்கள். எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் உண்டாகும். நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது 3லே சூரியன் அமர்வது எந்த ஒரு செயலிலும் வெற்றி வேண்டும் என்றால் மன உறுதி வேண்டும். அந்த மன உறுதி, தைரியம் வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன், மனம் உறுதியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். உடல்நல ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தைரியமான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக மிக பலமாக அற்புதமாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பொதுவாக சூரியன் 3லே இருக்கின்ற பொழுது சகோதரர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். சகோதர சகோதரிகள், இளைய சகோதரன் சகோதரிகள். மேலும் 3ஆம் இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம். ஆகையால் நன்மைகளான விஷயம் என்று பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் அவற்றிலே உங்களுடைய நிறுவனம் புகழ் பெறும். உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றிலே புதனும் சேர்க்கை பெறுவார் சூரியனோடு. உங்களுக்கு ராசிக்கு அதிபதி 30ஆம் தேதி. அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் ஆட்சி பெற்ற சூரியனோடு ராசியாதிபதி சேர்க்கை பெறுவதனால் புதன் ஆதித்ய யோகம் பலம் பெறுகின்றது. ஆகையால் இந்த மாதம் மிதுன ராசிக்கு சகோதர சகோதரர்களுக்கு மிக சிறந்த ஒரு நன்மைகளும் மற்றும் புகழையும் கொடுக்கக்கூடிய, செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நன்மைகளை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்தி அவற்றை எதிர்கால திட்டங்களுக்கு உபயோகப்படுத்தினால் சேமிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கின்றது. அடுத்ததாக தீமைகள் என்று பார்க்கின்ற தீமைகள் இந்த மாதத்தில் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 3லே இருந்தாலும் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தாலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் கேது சேர்க்கை என்பது கிரகண மாதம்.
அவ்வாறு பார்க்கின்றது இந்த மாதத்தில் ஆவணியில் செப்டம்பர் 7ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம். பொதுவாக பகை கொண்ட கேது ராகுவோடு சூரியன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது, அதுவும் கேது ஞானக்காரகன், அந்த கேது உங்களுக்கு 3லே அவர் வெற்றியை தரக்கூடிய வகையில் பலமாக இருக்கின்றார். ஆகையால் தீமைகள் என்று பார்க்கின்ற போது சில சமயங்களிலே உங்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகளை தவறாக தெரியும், அல்லது அவர்கள் தவறாக உங்களை வழிநடத்த பார்ப்பார்கள். எனவே இந்த நேரத்தில், இந்த ஆவணி மாதத்தில் முடிந்தவரை உங்களுடைய திட்டங்களுக்குரிய முயற்சியில் மற்றவர்களிடம் கருத்துக்களை கேட்காதீர்கள். அந்த கருத்துக்கள் கேட்பதில் நீங்கள் முடிந்தவரை கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் கூறிய கருத்தே உங்களுக்கு சரியாக தென்படும், ஆனால் அதை முயற்சிக்கின்ற பொழுது சில இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதுதான் சூரியன் கேது சேர்க்கைக்குரிய ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடான சேர்க்கை இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 30 வரை தனித்து சூரியன் கேது மட்டும் இருக்கிறார்கள், வேறு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. ஆகஸ்ட் 30 முதல், ஏனென்றால் இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16, 2025 இவற்றில் ஆகஸ்ட் 30 புதன் சேர்கிறார். எனவே ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை நீங்கள் மற்றவருடைய கருத்துக்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வேலை பார்ப்பவர்கள் சில சமயங்களிலே உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய நண்பர்களே முட்டுக்கட்டையும் இடைகளும் தடையுறுகளையும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு. ஆகையால் வேலை செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தில் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பது, அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் செயல்படுவது என்றால் உயரதிகாரியிடம் பிரச்சனைகள் ஏற்படும். காரணம், சூரியன் பெரிய பொறுப்பில் இருக்கிறவருடைய தொடர்பை காட்டக்கூடியவர். எனவே மிதுன ராசியில் பிறந்தவர் சிறந்த நிர்வாகிகள், புத்திசாலிகள், பொதுவாக கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய, ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏன்னா புதன் அப்படி பார்க்கின்ற போது இந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மேலதிகாரியிடம் பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது, இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தீமைகள். ஆவணி மாதத்தில் மிதுனராசிக்குரிய பரிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேது சேர்க்கையால் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்துகள் உங்களை குழப்பிவிடும். ஆகையால் ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, கணபதிக்குரிய மாதமே ஆவணி மாதம், ஆவணியில் வருகின்ற சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. ஆகையால் தினந்தோறும் கணபதி ஆலயம் சென்றுவிட்டு அலுவலகத்துக்கு செல்வது, தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்வது நல்லது. வீட்டிலே கணபதி சிலை இருந்தாலோ கணபதி படம் இருந்தாலோ நீங்கள் முடிந்தவரை தூபதீபமாவது காட்டிவிட்டு செல்லுங்கள். விநாயகருடைய காயத்ரி மந்திரம் தினந்தோறும் ஒரு 7 முறை கூறுங்கள். விநாயகருடைய காயத்ரி மந்திரம் இல்லைன்னா ஓம் கம் கணாதிபதியே நமக, இந்த ஒரு வரி விநாயகர் மந்திரம், விநாயகரை அகற்றக்கூடிய கணங்களின் அதிபதியான கணபதியை விநாயகரையும் வணங்குவதனால் நிச்சயம் சூரியன் கேது சேர்க்கையால் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக முடிவுகள் எடுப்பீர்கள். வெற்றிகளையும் இந்த ஆவணி மாதத்தில் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய ஆவணி மாத சூரிய பயிற்சி பலன்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனாதிபதி சூரிய பகவான். அவர் ராசியிலே இருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கிறார், ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சூரியன் ஆட்சி பெறுவது யோகம்தான். ஆனால் சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது யோகம் அல்ல. ஆனாலும் 2லே சூரியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. அதுதான் கோச்சார வேதை. 2லே சூரியனோடு கேது சேர்க்கை பெறுவார். ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுபோலவே அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் குடும்பத்தில் பிரச்சனை, குழப்பங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் முரண்பாடான பேச்சுகள், இரண்டாவாதம், வாக்குவாதம் இது கேதுவால் ஏற்படும் என்றால், கேது 2இல் இருக்கின்ற பொழுது கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கேதுவாலும் பாதிப்பில்லை. ஒரே சமயத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள், அதே சமயத்தில் பாதிப்புகளும் இல்லை. ஏனென்றால் 2ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் சேர்க்க சூரியனாலும் பாதிப்பில்லை, கேதுவாலும் பாதிப்பில்லை. அவ்வாறு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் சூரியனால் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், உங்களுக்கு தனாதிபதி சூரியன் தானே, தனத்தை தரக்கூடியவர் சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் 2லே ஆட்சி பெறுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு தனத்தை கொடுத்து தானே ஆக வேண்டும். அவருடைய ஸ்தான பலம் அதானே, தனாதிபதி என்று எதற்கு? ஆக 2ஆம் இடத்துக்குரியவர் 2லே ஆட்சி பெறுவதனால் தனயோகம் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய பேச்சுகள் ஆணித்தரமாக இருக்கும். அதே உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்களிடம் ஒரு மரியாதை ஏற்படும். நீங்கள் சொல்கின்ற வார்த்தையை கணீர் என்று இருக்கும்.
அந்த கணீர் பேச்சு உங்களுக்கு மற்றவர்களிடம் ஒரு மரியாதை, தேஜஸ் பலமான ஒரு சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். வாக்கு சாதுரியம் என்று கூறுவோம் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சமாளிச்சிருவாங்கப்பா, பேசியே ஜெயிச்சிருவாங்கப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா அது நம்மளை போட்டு மடைக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு பேச்சு திறமை என்கிட்டு இருக்கு இல்லையா, வாக்கு திறமை, அது இப்போ உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் பேசியே உங்களுடைய சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களுடைய தேவையும் உங்களுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்துவீர்கள் தெளிவாக. இது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பயுமே மீட்டிங் போடுவாங்க, தினந்தோறுமும் மீட்டிங் போடுறாங்கன்னா நீங்கள் அந்த பேச்சிலேயே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்பை தெளிவாக சொல்லுவீங்க. அப்போது உங்களுடைய மேலதிகாரிகள், மேலே இருக்கிற பாஸ், அப்போது உங்களோட பேச்சுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொல்லுக்கு அவங்க ஒத்துப்போவார்கள், உங்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போவார்கள். இதெல்லாம் இந்த மாதத்தில் கடகராசி சகோதரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது சூரியன் மற்றும் சந்திரன், உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன், அதே சமயத்தில் சூரியன், அவங்க 2 பேரும் சிவனையும் சக்தியும் குறிக்கக்கூடியவர்கள். இப்போ தான் சூரியன் உங்கள் ராசியிலே இருந்து தன் வீட்டுக்கு போயிருக்கார். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பலம், இப்போ அவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார். சூரிய பகவான் சிவன் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆவார். ஆகையால் நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சுடுவார். இப்போ நீங்கள் கேட்கணும். இன்னும் கடகராசியில் பிறந்தவர்கள் இப்போ வாக்குஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெறுவதால் கேளுங்கள், கேட்பது கிடைக்கும். அது நீங்கள் என்ன விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்துக்குரிய கேள்விகளை கேட்பதை விட கொஞ்சம் அன்பாகவும் உங்களுடைய தெளிவான சிந்தனையும் இப்போ இருக்கும். அதுதான் உங்கள் நன்மையே. தெளிவாக கேட்பீங்க, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எனவே கடகராசி சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துங்கள். அந்த வெளிப்படுத்துவதன் மூலம் அன்பையும் உங்களுடைய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மற்றவர்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். ஆகையால் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்பான செயல்கள் வெற்றிகரமாக அமையும். அவற்றில் நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளையும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக இந்த மாதம் உயரக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. கடக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் தீமைகள் என்று பார்த்தால், தீமைகளில் நாம் எதற்கில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இப்போ சூரியனும் கேதுவும் சேர்க்கை பெறுவதனால் பாதிப்பு இல்லை. ஆனால் வார்த்தையிலே குழப்பவீங்கள். கொஞ்சம் எல்லாரையும் இடக்குக்கு முடக்காக பேசுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களிலே மனதிலே சேவையற்ற சந்தேகங்கள் ஏற்படும் குடும்ப விஷயத்தில். அதுதான் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் கிரகண மாதம். கிரகண மாதம் என்றால் என்ன? சந்திர கிரகணம். அப்போ இந்த மாதத்தில் கடக ராசிக்கதிபதியே சந்திரன், அவர் கிரகணத்தை நோக்கி செல்கின்றார். அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப விஷயத்தில் நீங்கள் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்தும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். அதுதான் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை நிச்சயமாக தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எதிரொலிக்கும். மனமே எல்லாம். ஆகையால் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். நான் கூறியவாறு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய உறவுகளிடம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, ஏதாவது ஒரு விதமான தயக்கமான கேட்கலாமா இல்லையா என்ற சந்தேகமே வேண்டாம், குழப்பமே வேண்டாம். அந்த குழப்பம் தான் ஏற்படும். மனதிலே அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் குடும்ப விஷயத்தில். ஆகையால் கடகராசி சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் எதிரொலிக்காமல் இருக்க வெளிப்படையான பேச்சு, மனதை விட்டு பேசுவது நல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம். இதுவே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தீமைகள் என்றால் இதுதான். கடகராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பரிகாரம். சூரியன் கேது சேர்க்கை. சூரியன் சிவன், கேதுவோ கணபதி. பொதுவாக கேதுவோடைய அதிதேவதா கணபதி. கணபதி என்பவர் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மையப்பன் மீது அன்பை கொண்டவர். ஆகையால் பொதுவாக கடகராசியில் இருக்கின்றவர்கள் முருகரைத்தான் அதிகமாக நேசிப்பார்கள். காரணம் செவ்வாய் யோகாதிபதி. கணபதி முதற்கடவுளை இந்த முறையில் நீங்கள் ஆவணி மாதத்தில், ஆவணி மாதம் என்றாலே கணபதிக்குரிய மாதம், விநாயகர் சதுர்த்தி வருகின்ற மாதம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் மனதில் குழப்பம் ஏற்பட்டால், ஏதாவது மனதிலே அழுத்தம் ஏற்பட்டால் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று ஒரு 20 நிமிடமாவது அங்கு அமருங்கள். குறிப்பாக 20 நிமிடம் அல்லது ஒரு 7 முறை தோப்புக்கரணம் போடுவது. 7 முறை தோப்புக்கரணம், 7 முறை கணபதியோடைய மந்திரங்கள், 7 என்றால் கேது, அல்லது 16 முறை, இல்லை என்றால் ஓம் கம் கணாதிபதியே நமக என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 16 முறை எழுதுங்கள். ஒரு நோட்டை போட்டுக்குங்க. அந்த நோட்டில் இந்த ஆவணி மாதம்
அதாவது ஆகஸ்ட் 17 தினந்தோறும் ஒரு 16 முறை. எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அந்த 16 முறை ஓம் கம் கணாதிபதியே நமக என்று எழுதுங்கள். கணபதி வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளையும் அகற்றி நன்மைகளை ஏற்படுத்துவார். இதுவே இந்த மாதத்தில் கடகராசிக்குரிய பரிகாரமான இறை வழிபாட்டு முறை செயல். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்கு ஆவணி மாத சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடம் கடக ராசியில் அமர்ந்திருந்தவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆகஸ்ட் 17 ராசியாதிபதி ஆட்சி பெறுகிறார். அது பலம். பொதுவாக எந்த ராசியும் ராசியாதிபதி பலம் பெறுகின்ற பொழுது அவர்கள் வெற்றிகளை பெறக்கூடிய முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அத்தகைய நாட்கள் அமையும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதி சிம்ம ராசிக்கு வருவதே ஆவணி மாதம். தலைமைக்குரியவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தவர் பாதிப்பை தரவில்லை. காரணம் 11ஆம் இடத்தில் குரு இருந்ததனால் கோச்சார வேதை அடிப்படையில் சூரியன் பாதிப்பை தரவில்லை. அதே சமயத்தில் விரயங்களை கொடுத்தார். அதுவும் செலவுகள் கணமும் வந்து பணத்துக்குரிய செலவுகளையும் வைத்தார். 11ஆம் இடத்துக்குரிய குருவுடைய லாபத்தையும் கொடுத்தார், செலவுகளும் இருந்தது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு சூரியன் ஆட்சி பெறுவதனாலும் உங்களுக்கு ஏற்கனவே 11 குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பனாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய மாதம். பொதுவாக சூரியன் ஒரு ராசியிலே இருப்பது நல்லதல்ல என்று ஒரு பொது கோச்சார விதி. அது உங்களுக்கு பொருந்தாது. ஏனென்றால் உங்களுக்கு ராசியாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெறுவதனால் மன உறுதி அதிகமாகும். ஆத்மகாரகன் சூரிய பகவான். ஆத்மகாரகன் சூரிய பகவான் பலம் பெறுவதனால் ஈசனின் பரிபூர்ண அருளையும் மன தைரியமும் ஆத்ம பலம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் என்னால் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், செயல்படுத்தி காட்ட முடியும் என்கின்ற ஒரு உயரிய பண்புகள் உங்களுக்கு ஏற்படும். கேது ஞானக்காரகன் ராசியில் இருந்தவர். கேது பொதுவாக ராசியிலே இருக்கின்ற பொழுது கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கேதுவால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை அவை. ஆகையால் கேதுவோடு சூரியன் சேர்க்கை பெறுவதால் கேதுவால் பாதிப்பு இல்லை. ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. அதுவும் சிம்மத்தில் அமர்கின்ற பொழுது கேதுவுக்கு அந்த சிம்மத்தில் அமர்கின்ற தலைமை கொடுக்கவரையவரே தலைமைக்குரியவர் சூரியன். அந்த வீட்டில் கேது அமர்கின்ற பொழுது தலைமை பண்புகளில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களிலே மனதை குழப்பி விடுவார். பெரிய தலைவர்கள் மனதையே குழப்புன்னு குழப்பிடுவாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கேது சிம்மத்தில் அமர்ந்த பிறகு உலகளவிலே பெரிய பெரிய தலைவர்கள் அமெரிக்கா, ரஷ்யா என்று அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ, அவங்களுக்குள்ளேயே ஒரு எல்லாவற்றையும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு போர். நினச்சா ஒரு வரியை போடுறாங்க, நினச்சா ஒரு வரியை போடுறாங்கன்ட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் கேது சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால. இந்த ஒரு மாதம் பெரிய பெரிய தலைவர்களுடைய நட்பு உறவு நன்றாக இருக்கும். அதுக்கு காரணம் சூரியன் சேர்றதுனால கேதுக்கு பாதிப்பு இல்லை. கேதுவை அந்த மாதிரியான குழப்பத்தை கொடுக்காமல் இருப்பாரோ, அல்லது சூரியனும் கேதுவோடு சேர்க்கறதுனால இன்னும் குழப்பத்தை கொடுப்பாருன்னு ஒரு மாதம் பார்க்கணும். ஏன்னா கடந்த 2007 இதே மாதிரி சூரியனோட கேது சேர்க்க பெருமை உலக அளவில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு பொருளாதார ரீதியாக. ஆகையால் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் ஒன்று குழப்பம் தீரணும், இல்லைன்னா குழப்பம் பாதிக்குமா. அப்படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ராசி பலன் அப்படின்னு சிம்ம ராசிக்குன்னு எடுக்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியன் கேது சேர்க்க பெறுவதனால் கேதுவோடைய பாதிப்பு இல்லை. நம்மளை பற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசி சகோதர சகோதரிகளுடைய தனிப்பட்ட ராசி பலன் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் கேதுவால் இருந்த குழப்பங்கள், கேதுவால் இருந்த ஆன்மீகத்தின் மீது நாட்டத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே சரியான ஒரு ஈடுபாட்டை காட்டாத நிலை இல்லாமல் கணவன் மணி உறவிலே அன்பு அதிகரிக்கும். இது பெரிய நன்மை இல்லையா? ஏன்னா ராசியில கேது, 7 ராகு, 8 சனின்ட்டு குடும்ப வாழ்க்கையில் நல்ல சிக்கல்கள், பெரிய சிக்கல்கள் இருந்ததுன்னா இந்த வாதத்தில் இருக்காது. அது மிகப்பெரிய நன்மை. மன உறுதி, தைரியம் உங்களை செயல்பட வைக்கும். அப்போ உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். ராசியாதிபதி ராசியிலே பலமாக ஆட்சி பெற்று இருப்பதினால் ஆரிய முயற்சிகளே வெற்றிகளை பெறக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், திறன் அதிகரிக்கும்.
செயல் வீரராக நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர், தலைமைக்குரியவர்கள். எந்த இடத்துலையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல 15 பேருக்கு மட்டும் கூட இருந்தால் கூட, குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் இருந்தால் கூட அதில் நீங்கள் தான் நம்பர் 1. அதுதான் சிம்ம ராசி. மகம், பூரம், உத்திரன்ட்டு அது அந்த ராசி, அந்த நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பவர் அது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பெறுவதனால். அதே சமயத்தில் உங்களுடைய செயல் மற்றும் திட்டங்களிலே அரசு உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் அரசு ஊழியர்கள், அரசு பதவியில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதே போலவே உங்களுக்கு அரசாங்கத்தினர் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நிலை என்று இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகவும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூரியன் உங்களுடைய செயல், உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த மாதம் மேலதிகாரியிடம் சரியாக அது சென்றடையும். அவர்களும் நீங்கள் கேட்குறத அங்கீகரிப்பார்கள். அயல்நாட்டுக்கு செல்லணும்னு நினச்சிங்கன்னா, அதை கேட்டிருந்தீங்கன்னா, எவ்வளோ நாள் விசா ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும் என்று சிம்மராசிக்கு இந்த ஆவணி மாதம் சரியான ஒரு வெற்றியும் மேன்மைகளையும் கொண்ட ஒரு யோகமான மாதமாக, நன்மைகள் அதிகமாக கொண்ட மாதமாக அமைந்திருக்கின்றது. சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் தீமைகள், அந்த தீமைகளில் எப்படி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அப்படின்னு இருக்கும்போது இப்போ ராசியில் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறுறார், கேதுவோட சேர்க்கை பாதிப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். அந்த வாக்குஸ்தானத்தில் சூரியனும் சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் 2ஆம் இடத்தும் பாதிக்கப்படுகிறது. ராசியிலே சூரியன் கேது சேர்ப்பனா குடும்ப வாழ்க்கையிலே ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது இப்போ தீரும் சொல்லும் பொழுது கொஞ்சம் கோபம் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து முன் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும், பேசிக்கிறது நல்லது. அதாவது இந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் இந்த மாதத்தில் மனம் விட்டு பேசுங்கள், ஈகோ பார்க்காதீர்கள். அதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கவனம். ஈகோ என்பது நம்ம ராசிக்கு அதிகம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு தான் உங்களுடைய எண்ணங்களும் குணங்களும். காரணம் சூரியனாலே ஒரு தலைவர் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் இடத்துக்குரிய சனியும் உங்களுக்கு 8ல் இருக்கனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி செல்வது தவறல்ல. இதை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த மாதம் தீமைகளை அழித்து நன்மைகளை இன்னும் அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள். அதே போலவே கேது என்கின்றவர் இந்த மாதத்தில் சூரியனோடு சேர்க்கப்பட்டு கிரகணத்தை கொடுக்கக்கூடியதாக வருகின்றது. ராசியிலே கிரகணம் ஏற்படுகின்றது. ராசியிலே கிரகணம் ஏற்படுவது செப்டம்பர் 7. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கிரகண மாதமாகவும் இந்த மாதம் வருவதனால் கேது சூரியன் சேர்க்கப்பனால் நீங்கள் கேதுவோடைய அதிதேவதான கணபதியை எப்பொழுதும் வணங்குவது நல்லது. நீங்கள் சிவபக்தராக தான் இருப்பீங்க. ஆனாலும் கணபதி அவருடைய புள்ளதானே. அவையில் கணங்களின் அதிபதியான கணபதியை தினந்தோறும் வணங்கி வைத்து எந்த ஒரு முதிய முயற்சியில் செல்வது, முதற் கடவுளை வணங்க வேண்டும். உங்களுடைய பித்ருக்கள், சிம்ம ராசியை பிறந்தவர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. ஆகையால் உங்களுடைய தாத்தா பாட்டியை இருக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். தந்தைக்கு தந்தை அந்த 5ஆம் இடம். ஆகையால் உங்களுடைய பித்ருக்களை வணங்கணும். எப்பயுமே சிம்மராசியில் பிறந்தவர்கள் பித்ரு வழிபாடு செய்யணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் அமாவாசையும் வரும். அந்த அமாவாசையில் தான் கிரகணம் வருது. ஆகையால் பித்ருக்கள் வழிபாடு தவறாமல் செய்ய வேண்டும். இந்த மாதம் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று நீங்கள் பித்ரு வழிபாடு செய்வது இப்பயே நீங்கள் நினைக்கணும். ஏன்னா செப்டம்பர் 7 தான் வருது அந்த கிரகணம், சந்திர கிரகணம். ஆனாலும் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியனுக்கு எதுவும் சேர்ந்திருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்தவர்கள் காலையிலே கணபதியுடைய காயத்ரி மந்திரம் ஏகதந்தாய் வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ விஜய கணபதி பிரசோதயால் என்று சொல்லுங்கள். அது கணபதி காயத்ரி மந்திரம். இல்லை என்றாலும் ஓம் கம் கணாதிபதியை நமக்கு ஓம் கம் கணாதிபதியை நமக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 7 முறை, அதிகபட்சம் கொஞ்சம் வரைக்கும் 108 முறை எழுதுறது நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 16 முறை ஒரு நோட்டு போட்டு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஓம் கம் கணாதிபதி நமக என்று சொல்வது எழுதுவது நல்லது. முடிஞ்சால் அப்படி விருப்பமாக எழுத போகின்றேன் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்றவங்க, அதை முயற்சி செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கின்ற கமெண்ட்டில் நீங்கள் ஓம் கம் கணாதிபதி நமக்கு ஒரு வாட்டி டைப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கும் சந்தோஷம் படும், என் மனமும் உற்சாகமான சந்தோஷம் அடையும். இதுவே இந்த ஆவணி மாதத்தில் சிம்மராசி சகோதர சகோதரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்றால் இந்த இறை வழிபாட்டு முறை. அவற்றை செய்வதன் மூலம் இந்த மாதம் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு ஆவணி மாத சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே,
உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்குரியவர். அதே சமயத்தில் ராசியாதிபதியான புதனுக்கு நண்பர். அதே போலவே பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் கடகத்தில் அமர்ந்திருந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் 17 அன்று உங்கள் ராசிக்கு 12க்கு வருகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். 12லே சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் கடக ராசியிலே கிரகங்கள் இருந்தால், ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பார். அதன் பிறகு சுக்கிரனும் இருப்பார் என்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்துக்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 16 வரைத்தான் உங்கள் ராசிக்கு 12லே சூரியன் இருக்கப் போகிறார். ஆகையால் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இதற்றிலே சூரியனால் நன்மைகள் இந்த ஆவணி மாதத்தில் என்று பார்க்கின்ற பொழுது 12க்குரியவர் 12லே ஆட்சி பெறுகிறார். 12ஆம் இடம் ஐயன சுகஸ்தானம், தூர தேசம். தூர தேசம் என்பதனால் நாம் ஒரு காலத்திலே ஜோதிடம்லே எனக்கு கூறிய குருமார்கள், எனக்கு கூறிய மிகப்பெரிய சித்தர்கள் உடைய பாடல்களை படித்து வந்து பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்தை பரதேசி வாசம் என்று கூறுவோம். என்னென்னா இருக்கிற இடத்த விட்டுட்டு பல மாநில பல மைல்கள் தள்ளி போய் சம்பாதிச்சுட்டு வருகிறாங்க. அந்த காலத்துலலாம் எல்லாமே குடும்பத்தோடையே இருக்கிறது தான் அந்த கூட்டு குடும்பம் நாட்கள் வாழும் காலங்கள்லாம் அந்த நாட்கள் இல்லைங்களா. இப்போ நம்ம தாத்தா பாட்டின்னு எடுத்துன்னா கூட்டு குடும்பமாகவே இருந்தவங்க இல்லை, சித்தப்பா பெரியப்பா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்குமா? இல்லையே. கல்யாணம் ஆன உடனே தண்ணி கொடுத்துன்னு போயிடும், முன்னாடியே பிளானே பண்ணிடுறோம். அப்படின்னும் பொழுது இப்போது 12ஆம் இடம் என்பது அவங்க முன்னோர்கள் சொன்னதே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணல. காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும், பேட்டர்னை மாற்றிக்கணும். அப்படி பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுவது அந்த பரதேசி வாசமே இப்போ என்னென்னா அயல்நாட்டு ஃபாரினுக்கு சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்றே எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நடக்கப் போகுது. இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்கு நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், இடமாற்றம், வேலை மாற்றம், அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இதெல்லாம் நன்மையாகவே உங்களுக்கு. ஏன்னா ஆட்சி பெறுகிறார் சூரியன். ஆட்சி ஏற்கனவே 10ல் குரு இருந்துக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். இது நடக்குமா அப்படி நடக்குமா, ஒரு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கார். வேலையில் இருக்குமா இருக்காதா, நிற்குமா நிற்காதா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு டிசைட் வரும். இந்த டிசைட் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அயல்நாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை அழித்து கூறலாம், நடக்கும். 6ல் ராகு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய நாட்களாக அந்த நேரத்தில் உங்களுக்கு புதன் 11லையும் சுக்கிரன் 11லையும் யோகாதிபதிகள் மற்றும் ராசியாதிபதி இருப்பதும் சூரியன் புதன் சேர்க்கை 30ஆம் தேதி ஏற்படும் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகின்றது. எனவே கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள், வேலை உயர்வுகள் அது உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் இருக்கும். அது இடமாற்றம் ஃபாரினுக்கு செல்ல வேண்டிய முயற்சிகள் இருக்கின்ற ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போலவே வேலை மாற்றம், இந்த இடத்துலேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் என்றால் அவங்களுக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பொதுவாக பேங்க்கில் இருக்கிறவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, குடும்பம் வேறு எங்கேயோ இருக்கும், நான் வேறு இருக்கணும், அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி முயற்சிக்கின்றவங்க நல்ல விதமாக இந்த மாதம் நடக்கும். இதுவே இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்குரிய நன்மைகள். கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் தீமைகள் என்று பார்த்தால், தீமைகள் என்பதை நான் கவனம் என்று எடுத்துக்கொள்வேன். எதிர்த்து கவனம் என்பதிலே ஜோதிடத்தில் நாம் தெரிந்து கொண்டால் அந்த தீமைகள் வராமல் நம்மளை நாம் காத்து கொள்ள முடியும். அதுக்குத்தான் ஜோதிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் 12ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதனால் ஒரு அலைச்சல்கள் இருக்கும், தூக்கமின்மை ஏற்படும், தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்க சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள், மிக வேகமாக சிந்திக்கக்கூடியவர். பொதுவாக கம்ப்யூட்டரை நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரமாக புலின்னே சொல்லலாம். இதில் என்னென்னா நீங்கள் அதிக நேரம் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் அதிக கவனத்தை செலுத்திகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்க பிரச்சனை ஏற்படும். இப்போ அதிகமாகும். சூரியனும் கேதுவும் சேர்க்க பாதிப்பில்லை என்றால் சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். அப்போது தூங்கும்போது கூட உங்கள் மூளை எதனாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உடல்நலம் தான் பாதிக்கும். பொதுவாக நீங்கள் மொபைல்லையே எதனா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மொபைல் கீழே வச்சுக்கணும்னா மொபைல் உங்களுக்கு 3வது கை அப்படின்னே சொல்லலாம், இல்லை 3வது கண்ணுன்னே சொல்லலாம். கண் எப்பயுமே உங்களுக்கு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கோம், இல்லைனா மொபைலில் பார்த்துருக்கோம், இல்லைனா டேப்லெட்டை பார்த்துட்ருக்கோம், லேப்டாப்பை பார்த்துட்ருக்கோம். இப்படி உங்களுடைய சிந்தனைகள் சதா நேரமும் சிந்தித்தே கொண்டிருந்தால் தூக்க பிரச்சனை ஏற்படும். அயன சுகஸ்தானம் 12ஆம் இடம், அந்த பாதிப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். அதுதான் தீமை. இவற்றில் கவனம், தியானம் தான்.
நீங்கள் என்ன செய்யணும், இந்த கணபதி சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுவது கிரகண மாதம். இந்த மாதம் கிரகணமும் இருக்குது, சந்திரன் கிரகணம் வருகின்றது செப்டம்பர். அப்போ சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. அப்படி பார்க்கும்போது கணபதியை வணங்குவது, கேதுவோடைய அதிதேவதா கணபதியை தினந்தோறும் வணங்குவது, கணபதி காயத்ரி மந்திரம் கேட்பது. ஆவணி மாதம் என்பது கணபதிக்குரிய மாதம், விநாயகர் சதுர்த்தி வருகின்றன. எனவே கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்யுங்கள். ஓம் கம் கணாதிபதியே நமக அந்த மந்திரத்தை, இல்லை என்றால் ஓம் வக்ரதுண்டாய உம், ஓம் வக்ரதுண்டாய உம் ஊம் உம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான செல்வ கணபதிய மந்திரம், ஒரு வரி மந்திரம் தான். அந்த மந்திரங்களை நீங்கள் தினந்தோறும் ஒரு 16 முறை எழுதுங்கள், குறைந்தபட்சம். அதிகபட்சம் 108 முறை எழுதுவது நன்மை, யோகமும் செய்யும். அப்படி எழுதுபவர்கள் உங்களுக்கு நிச்சயம் கணபதியுடைய அருளை பெறுவீர்கள், கவலைகளையும் தீரும், மனமும் அமைதியாகும். அப்படி எழுதுங்கிற நண்பர்கள், நான் எழுத போகிறேன் என்று கமெண்ட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ஓம் கம் கணாதிபதி நமக்கு அல்லது ஓம் வக்ரதுண்டாய உம் அப்படின்றத கேட்பீங்கன்னா நீங்கள் எழுத போகிறீன்றதில் நான் படிக்கும்பொழுது சந்தோஷப்படுவேன். இதுவே கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம். இது இந்த இறைவழிபாட்டை செய்யுங்கள், வெற்றிகளை உங்களை கணபதியின் அருளால் தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு ஆவணி மாதத்தில் ஏற்படுகின்ற சூரிய பேச்சியால் வரக்கூடிய நன்மைகளை காணலாம். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். உங்களுக்கு அது நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றியிலையும் தரக்கூடிய அமைப்பா? ஆம், நிச்சயம். காரணம், சூரியன் 11 கோச்சார ரீதியாக இருப்பது மிகுதியான யோகத்தையும் வெற்றிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கும். தலைமை பொறுப்பை தேடி வரக்கூடிய நிலையாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த ஆவணி மாதத்தில் நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நன்மையா, 2 நன்மையா, பல நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். காரணம், பதவியை கொடுக்கக்கூடியவர், அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் ஆத்மகாரகன் சூரிய பகவான், கோள்களின் நாயகன், தலைவன். அப்படி அவர் ஆட்சி பெறுவதனால் பலம் கொண்ட ஒரு நிலை வருகின்றது. எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உயர் பொறுப்புகளை தேடுவதும் அதை சாதிக்கக்கூடிய வல்லமையும் ஆத்ம பலமும் ஏற்படும். பொதுவாக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால் மேலும் புதிய வேலை எடுத்து பார்த்து கொண்டவர்களுக்கு அந்த வேலை மிக சிறப்பாக நினைத்த வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள், பதவி உயர்வு, அதிகார உயர்வு கொடுக்கும். காரிய முயற்சி கைகூடும். அரசாங்கத்திடம் நல்ல ஒரு ஆதரவு, அரசாங்க வழியிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உதவிகள் கிடைக்கும். வங்கி லோன் மற்றும் புதிய முயற்சி, அரசாங்க கடன் போன்றவற்றில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக எடுப்பதற்குரிய ஆற்றல், திறன், மன உறுதி எல்லாம் இந்த மாதம் தெளிவாக இருக்கும். சரியான திட்டங்கள் தீட்டுவீர்கள், அதை நீங்கள் சரியாக முறைப்படுத்தி செயல்படுத்துவீர்கள். ஆகையால் துலாம் ராசி சகோதர சகோதரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சக்ஸஸ் மாதம். லக்கி குபேரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அள்ளி அள்ளி தருவார். துலாம் ராசிக்கு இம்மாதத்தில் ஆவணி மாதத்தில் தீமைகள் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேது சேர்க்கை, அது ஒரு கிரகண நிலை. இந்த மாதம் ஒரு கிரகண மாதம், சந்திர கிரகணம் செப்டம்பர் 7. அப்படி பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் அதே சமயத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் மனம் குழம்பும். இது சரியா, அது சரியா, ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் உங்களோட மனம் கேதுவால் குழப்பம். கேது ஒரு குழப்பவாதி. கேது ஒருத்தர் ஜாதகத்தில் ராசியிலே இருந்துட்டாரோ, லக்னத்திலே இருந்துட்டா, ராசியிலே இருந்துட்டா இன்னும் பிரச்சனை. அது சந்திரன் கேது சேர்க்கை ஆகிடுது இல்லையா? ஏன்னா ராசினா இப்போ நீங்கள் துலாம் ராசி, சந்திரன் இருக்கிற ராசி துலாம் ராசி. உங்கள் ஜாதகத்தில் கேதுவோடு சேர்க்கை பெற்றால் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. ஆகையால் இந்த சூரியன் ஆத்மக்காரகன், சந்திரன் மனோக்காரகன். அதனால சந்திரன் கேது சேர்ந்தால் மனம் கெடும். இந்த ஆத்மக்காரகன் சூரியனோடு கேது சேர்க்கை பெறும்போது இருக்கின்ற முயற்சியில் இதுதான் கரெக்டாக, அது கரெக்டான உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கையே இல்லாமல் அது இது கிடைக்கும் கொஞ்சம் எல்லாமே ஒரு மனிதனான பயம் கொடுக்கும். இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு தீமை. அந்த தீமைக்குரிய நம்ம கவனமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதத்தில் சில விஷயங்களில் எந்த குழப்பிக்காமல் பார்த்துங்க. குறிப்பாக உங்களை விட வயது பெரியவர்களோட ஆலோசனையை கேட்காதீங்க. ஏன்னா 11ஆம் இடம் மூத்தவர்களை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் முடிந்த வரைக்கும் சூரியன் பிதிர்காரகன். சூரியன் பிதிர்காரகன் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் சொல்லிதான் ஆகணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள், நீங்கள் எந்த விஷயத்திலும் முடிகிற வரைக்கும் உங்களுடைய பெரியவங்க, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய அப்பா பிதிர்காரங்களா சூரியன்ட்டு அவங்ககிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணாதீங்க.
முதல்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ணினா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு தாட்ஸை தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் நடக்காதுமா, வேண்டாமா, இதுக்குமா ரிஸ்க் எடுக்கிற, மற்றதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9ல் குரு, 11ல் வந்து 6ல் சூரியன்ட்டு, 6ல் சனி, 6ல் சனின்ட்டு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது சில விஷயங்கள் மற்றவர்கள் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவீங்க, கலந்து எது கரெக்டாக அது கரெக்டாக கேட்டிங்கன்னா குழப்பி விட்டுருவாங்க. உங்களை குழப்பி விட்டாங்கன்னா நீங்கள் தெளிவான முடிவு எடுக்காத ஒரு நிலை வந்துடும். அதுதான் இந்த சூரியன் கேதுக்கு அகர மாதமாக இருக்கனால, அதுவும் வந்து மனோகாரகன் சந்திரன் கிரகணம் வருதுனால இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் இது தீமைகளாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூட ஒரு கவனம் தான் நான் சொல்லுவேன். பெரியவங்க வயசில் பெரியவங்ககிட்ட ரொம்ப வந்து இதுக்கு முன்னே இது சரியாக வருங்களா, இது நடக்குமா அப்படின்னு. ஏன்னா துலாம் ராசின்னா நல்லது கெட்டது சீர்தூக்கி பார்க்குற ராசி. உங்கள் ராசியோட உருவமே துலாம் ஒன்று ராசி. நல்லதா கெட்டதா நல்லதை நோக்கியே போகிறவங்க தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக விசாகத்துலேயும் பிறந்தவங்க, சுவாதி விசாகம் அவிட்டில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் வந்து சித்திரையில் பிறந்தவங்க. சித்திரையும் துலாம் ராசி நட்சத்திரம் சித்திரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகம். ஆகவே அந்த சித்திரையில் பிறந்தவங்க கொஞ்சம் அவசரமாக கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் சுவாதி விசாகம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்க. ஆகையால் இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு தீமையில் இருக்கக்கூடிய, நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்குரிய பரிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது இறை வழிபாட்டில் கணபதி தான். கேது குழப்புவார். அப்போ கேதுவோடைய அதிதேவதா கணபதி. ஆவணி மாதம் என்றால் அது கணபதிக்குரிய விநாயகர் சதுர்த்தி மாதம். எனவே தினந்தோறும் கணபதியை காயத்ரி மந்திரத்தை கேட்பது, கணபதி ஆலயம் செல்வது நல்லது. ஓம் கம் கணாதிபதியை நமக்கு தெரிஞ்ச அந்த பீஜ மந்திரம், அதை வந்து நீங்கள் தினந்தோறும் 16 முறை எழுதுங்க. குறைந்தபட்சம் 108 முறை இன்னும் பவர். அப்படி நீங்கள் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் அப்படி எழுதுறன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு நீங்கள் எப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து உருவாட்டி ஓம் கம் கணாதிபதினு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எழுத போகிறீங்கன்னு நான் ப்ரே பண்ணும்போது அந்த ஒரு மன ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். கட்டாயமாக நானும் ப்ரே பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு ராசி இருக்குது இல்லையா. அதுகையால் இந்த நேரத்தில் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய தீமைகளை அகற்றி நன்மைகள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான், ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, 10ஆம் இடத்துக்குரியவர், 10க்கு வந்து ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சூரியன் 10ல் இருப்பது கோச்சார் ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்தெந்த வகையில் ப்ளஸ் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் 10ஆம் இடம் சூரியன் இருப்பது திக்பலம். 10லே சூரியன் செவ்வாய் இருப்பது திக்பலம். இந்த மாதம் முழுவதும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை உங்களுக்கு அவர் திக்பலத்தோடு ஆட்சி பெற்றிருக்கிறார். திக்பலத்தோடு ஆட்சி பெற்றிருப்பது மிக சிறப்பான நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். நான் ஒரு வாட்டி ஜாதகம்லாம் குடிச்சிருக்கும் பொழுது இதை மாதிரியான மாதம் வரும்பொழுது விருச்சிக லக்னத்தை தான் குடிப்பேன். அது விருச்சிக லக்னம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு தான் வரும். நான் முன்னாலேயே சொல்லிடுவேன், விருச்சிக லக்னம் வரணும்னா மத்தியானம் 12 மணி தான், அந்த 12லேருந்து 1க்குள்ளே வரும். அப்போ நீங்கள் டாக்டருக்கு நீங்கள் தான் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ விருச்சிக லக்னம் வரும்பொழுது மதியானம் 12 மணி தான் வரும். இந்த விருச்சிக லக்னம் 10ல் சூரியன் திக்பலத்தில் ஆட்சி இருக்கிறது மிகப்பெரிய பவர். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக ராசி இல்லைங்களா, இப்போ 10ல் சூரியன் இருப்பது மகா பவர். அப்படி ஆத்மக்காரன் சூரியன் ஆட்சி பெறுவதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அளப்பறியாத அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏற்கனவே செவ்வாய் வர உங்களுக்கு பலமாக 11ல் இருக்க. இப்படி இந்த மாதம் ஆத்மக்காரன் சூரியன் யோகத்தோடு இருப்பதனால் வெற்றிகள் பெறக்கூடிய திறமையான ஒரு மாதமாக, நன்மையான மாதமாக உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். திக்பலத்தோடு சூரியன் ஆட்சி பெற்றாலே சிறப்பு. அது 10ல் சூரியன் தான் அந்த திக்பலம் இல்லைங்களா. அப்போ தொழில் வியாபாரம் முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஒரு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இந்த மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்திடம் ஆதரவு உதவிகள் என்று அரசாங்கத்திடம் முயற்சிகள், ஏதாவது புதிய விஷயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும், அது பண்ணணும்னு பார்க்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் போடுவது, அரசாங்கத்திடம் ஒப்பந்தம் போடுவது போன்றவற்றில் இந்த மாதம் மிக சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். வெற்றிகளை பெறுவீர்கள், புகழ் பெறுவீர்கள். உத்தியோகம், உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். சகல விதத்திலும் சக ஊழியர்கள் உங்களிடம் மதிப்பு மரியாதையை கொடுப்பார்கள்.
புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். அரசு துறையிலே தேர்வு எழுதி அரசு பதவிக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்க குரூப் 1 குரூப் 2 எல்லா விதமும் அரசு பதவின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்க விருச்சிகராசிக்கு யோகம் இருக்குது. இல்லை போலீஸில் ட்ரை பண்ணுவாங்க விருச்சிகராசி. நிறைய பேர் விருச்சிகராசிலாம் செவ்வாய் ராசினா போலீஸ் முயற்சியில் இருப்பாங்க. அப்படி பார்க்கலாம் அந்த பதவி கிடைக்கக்கூடிய அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், தொழில் வியாபார உத்தியோகத்திற்கு கூடிய அற்புதமான மாதம். அவற்றை நீங்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற ஆத்மக்காரன் சூரியன் பலமாக இருக்கிறார். இப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைகள் என்று பார்க்கும்போது மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. தீமைகள் என்ற சொல்ல வார்த்தை எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதில் கவனமாக இருக்கும்? சூரியன் கேது சேர்க்கை, அது கிரகணம் ஆகும். சூரியன் கேது சேர்ந்தாலே அது சூரியன் ராகு சேர்ந்தால் அதை விட புருஷு, அதோட போகும்போது. ஏன்னா இவருக்குள்ள ராஜ பதவியில் உள்ள சூரியன் கேது சூரியனை வெறுக்கக்கூடியவங்க ராகு கேது காட்டி கொடுத்துட்டாருன்ட்டு. ஆனால் இந்த சூரியன் கேது சேர்க்கும்போது ஒரு கிரகணம்னா இந்த மாதம் சந்திர கிரகணம் வருது செப்டம்பர் 7. கேது ஆத்மக்காரன் இல்லை, ஞானக்காரன். ஞானக்காரங்கனாலே நான் தாண்டா பெஸ்ட்டு, நான் தாண்டா பெரிய ஆள், நீங்கள்லாம் சும்மாப்பா, நான் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு கேது. சூரியன் அப்படிங்கிற என்னால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்கின்ற உறுதி, நான் இதை தாண்டா செய்வேன், அவன் தப்பான வழிக்கு போக மாட்டேன்றது. அதுதான் ராஜா. அந்த ராஜா காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜா, இருந்தால் ராஜாவாக வருவேன், வந்தால் ராஜாவாக வருவேன்னு சொல்கிற ஒரு சூரியன். கேது நீ என்ன சொன்னால் உனக்கு ராஜகுரு அப்படின்னு சொல்கிற ஒரு கேது. இதனால தான் குரு கேது சேர்ந்தால் அது ஒரு கேல யோகம்னு சொல்லுவாங்க, அது குழப்ப யோகம்னு சொல்லுவேன் நான். குரு கேது சேர்ந்தால் என் விஷ்டம், அது ஒரு யோகம். கொடிசுர யோகம்னு சொல்லுவாங்க குரு கேது சேர்ந்தால். அது இப்போ அது வேணாம். இருந்தாலும் சூரியன் கேது சேரும் பொழுது மனசை குழப்புவார். ஆகையால் கேதுவை நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கேதுவை கொஞ்சம் சாந்தப்படுத்துவதற்கு ஆவணி மாதம் என்றாலே அது கணபதி மாதம், விநாயகர் சதுர்த்தி மாதம். ஆகையால் நீங்கள் எந்த முடிவை எடுக்கும்போது மனசில் குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய நிலை கேதுவால் ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கணபதியை வணங்கி வர வேண்டும். இந்த சக்ஸஸ் நிறைய கிடைக்குன்னா நம்ம சில இறை வழிபாட்டை செஞ்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் தீமைகள் மைனஸ்னு பார்க்கும்பொழுது குழப்பிக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்காதீங்க, மற்றொரு பேச்சை கேட்க வேண்டாம், நீங்களே செயல்படுங்கள். நீங்களே செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகள் இருக்கும். ஆகையால் இந்த மாதம் விருச்சிகை மாசைக்கு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸே அதிகம், நன்மைகளே அதிகம், திக்பலம் பெற்ற சூரியனால். ஆகையால் இந்த மாதம் நீங்கள் சில விஷயங்களுக்கு கவனமாக இருந்தீர்கள் என்றால், குழப்பாமல் இருந்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பரிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது இறை வழிபாட்டு முறை எவை என்றால், கேதுவுடைய அதிதேவதா கணபதி, வினைகளை அகற்றக்கூடிய கணபதியை வணங்க வேண்டும். சூரியன் கேதுவால் ஏற்படக்கூடிய தீமைகளை அந்த மைனஸை நிச்சயமாவது நிறைவர்த்தி செய்வார். அப்படி பார்க்கும்போது தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். அப்படி பார்க்கும்போது ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருவதனால் தினந்தோறும் ஓம் கம் கணாதிபதியே நமக, ஓம் கம் கணாதிபதியே நமக என்கின்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 16 முறை எழுதுங்க. ஒரு நோட் புக் தனியாக வாங்கி ஒரு நோட் போட்டு எழுதுங்க. அதிகபட்சம் 108 முறை, அது உங்கள் விருப்பம், அது சொல்லுங்கள். 16 முறை எழுதுங்க, 108 முறை சொல்லுங்கள். அது செய்வதன் மூலம் உங்களுக்கு இன்னும் வெற்றிகள் மிக விரைவாக கணங்களின் அதிபதியான கணபதியின் அருளால் கிடைக்கும். வினைகளை அகற்றுவார் விநாயகர். அப்படி எழுதணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற வகையில் உங்கள் கமெண்ட்டில் ஓம் கம் கணாதிபதி ஒரு முறை நீங்கள் டைப் பண்ணிங்க, இது பண்ணிங்கன்னா டெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தம்பி சகோதர சகோதரிகள் எழுதுவாங்கன்ட்டு அது எனக்கு இன்னும் ஆத்ம திருப்தியை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் வெற்றிகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமே இந்த ஆவணி மாதம். நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பேச்சு ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தற்பொழுது காணலாம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான், பாக்கியாதிபதி. அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 17 அன்று 8 உங்களுக்கு 9க்கு வருகிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக 9 சூரியன் அமர்வது யோகம் அல்ல, ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு. பாக்கியாதிபதி இல்லையா, அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறுகிறார் என்றது ஒரு பலம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது சூரியன் 9ல் இருக்கின்ற அந்த யோகம் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கும். மேலும் 9லே சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 10லே ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. அந்த வேதையிலே தடை செய்யக்கூடியவராக செவ்வாய் 10லே இருப்பதனால் சூரியன் கெடுபலங்களை செய்ய நினைச்சாலும் செவ்வாய் தடுப்பார்.
10ல் அவர் வேதகனாக செவ்வாய் திருப்பார். எனவே சூரியனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளே, கெடுபலங்கள் நிச்சயம் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு நன்மைகள் எவை ப்ளஸ் எவை என்று பார்க்கின்ற பொழுது 9க்குரியவர் 9லே ஆட்சி. மேலும் உங்கள் ராசிக்கு 7 குரு 3 ராகுன்னு சிறப்பாக இருக்குது. சனியாலையும் பாதிப்பு இல்லை. இப்போ பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் செவ்வாய் உங்களுக்கு 10ல் திக்பலத்தோடு இருந்து அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு மேஷராசி, அதுதான் அவர் வீடு. அவர் வீடுனா செவ்வாயோட சொந்த வீடு. அவர் 8ஆம் பார்வை அந்த வீட்டை பார்ப்பதனால் 5க்குரிய 5ஐ பார்க்குற 9க்குரிய 9லேயே ஆட்சி அப்படிங்கிற ஒரு பலம். கோணாதிபதிகள் திரிகோணஸ்தானம் உங்களுக்கு முக்கியம். லக்ஷ்மி ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானம் என்பது 5, 9. ஆகையால் இந்த 2 இடமும் பலம் பெறுவதனால் ஒரு கிரகம் தன் வீட்டில் இருந்தால் ஆட்சி, தன் வீட்டை பார்ப்பதும் பலம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய பல கோடி கட்டின வீடாக இருந்தால் கூட நம்ம பார்க்கவே இல்லைன்னா, யாருமே அந்த வீட்டில் இல்லைன்னா, அப்போது அந்த வீடே ஒரு பாலஞ்ச பங்களான்னு தான் சொல்லுவோம். பாலடித்த பங்களான்னு. ஆனால் இப்போ செவ்வாய் ஒரு வீட்டை பார்க்குறார், சூரியனா ஒரு வீட்டில் ஆட்சியாக இருக்கார். டபுள் ப்ரொமோஷனாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நன்மையான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ தொழில் வியாபாரம் பாக்கியாதிபதி ஆட்சி பெறுவதால் பாக்கியலட்சுமி அருளால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பூர்வீக சொத்து கேடி வரும். அந்த வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றிகள் பெறுவீர்கள். வம்பு வழக்குகள் இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் பாக்கியாதிபதி ஆட்சி பெறுவதால் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். திருப்பதிக்கு சென்றீர்கள்னா இன்னும் திருப்பம் முடிந்தால் இந்த மாதம் ஒரு வாரம் திருப்பதி சென்று விட்டு வாருங்கள். பொதுவாக தனுசு ராசி சிவபக்தனாக தான் இருப்பீங்க. அது சிவன் உண்டுனா சூரியன் தான். ஆனால் இந்த மாதம் விஷ்ணுஸ்தானம் பலம் பெறுவதனால் திருப்பதியும் ஒரு வாட்டி சென்று போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் யோகம் கிடைக்கும். பொதுவாக திருப்பதி எல்லாரும் போகும். சிவபக்தனானு நானும் சிவபக்தன் தான். ஆனால் நானும் திருப்பதி எவ்வளோ முறை போயிருக்கேன். ஆகையால் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், அதான் உண்மை. இப்போ பார்க்கும் பொழுது நன்மைகளாக இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார உயர்வுகள், சொத்து சேர்க்கை, கார் பங்களா, கார் வாங்கக்கூடிய யோகம். கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கார் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா 7 குரு மூலராகனா கொஞ்சம் சொத்து சேர்ந்துருக்கும், பணம் சேர்ந்துருக்கும் இல்லையா, அதனால் அவனை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் இருக்குது. உத்தியோகம், உயர் அதிகாரிகளுடன் நல்ல நட்புறவு இருக்கும். சூரியன் உயர் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் உங்களுக்கு பொறுப்புகளும் கொடுப்பார்கள். பொறுப்புகளில் நீங்கள் திறம்பட முடித்து காட்டக்கூடியார்கள். அது உங்களுக்கு ஒரு சோதனையாக டெஸ்ட்டாக கூட வைப்பாங்க. ஆக அதெல்லாம் செய்ய முடியுமான்ற ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிச்சு காட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயர் புகழ் பரவும். இப்போ ஐடி ஃபீல்டு வச்சிங்கன்னா எவ்வளோ பேர் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம, ஆனால் எல்லாம் பேர் இவர் முடிச்சார் இவங்க முடிச்சார் சகோதரிகளுக்கு ஒரு பெயர் ஃபேமஸ் ஆகும். ஆகையால் இந்த மாதம் அதனால் மனமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகும். இதெல்லாம் இந்த மாதம் தனுசு ராசிக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள். தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸ், தீமைன்னு சொல்ல மாட்டேன், நான் மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கெட்டதுன்னு சொல்லவே மாட்டேன், நான் எல்லாமே நல்லதுன்னு சொல்கிறேன். அதனால் நல்ல பிரம்மாவுக்கு பிடிக்கும் பழக்கம். ஆகையால் இந்த மாதம் உங்களுக்கு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா சூரியன் 9க்குரிய பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் இருப்பதனால் தந்தை வழியிலே உங்களுக்கு சில பிரச்சனை. தந்தை பிதிர்காரகன் பிதிர்ஸ்தானத்தில் காரகோ பாவனாஸ்தி. மேலும் சூரியன் கேது சேர்ந்து இருக்காங்க. அது ஒரு கிரகண நிலை. இந்த மாதம் சந்திர கிரகணமும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 சந்திரகிரகணம். எனவே தந்தையோடைய உறவுகளிலே பாதிப்பு இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையை பற்றி கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். தந்தை உறவுகள், சித்தப்பா, அவங்களோட தந்தை உறவுகள், சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் கிளாஷ் ஆகும். இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன விஷயத்தில் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் சூரியனுக்கு இது சேர்க்கின்ற இந்த கிரகணத்தில் சூரிய மாதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் வருவதனால் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான அப்பாவுடைய ஒரு உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது, அவர் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. அது தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸ். வேறு எந்த மைனஸும் இல்லை. இந்த மைனஸ்ன்ற உறவுகளிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அது குறிப்பாக உங்கள் தந்தை வழியிலே சில மனக்குழப்பங்கள், சில மன சஞ்சலங்கள் இருக்கும். இதுதாங்க இந்த மாதம் மைனஸ். இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசி செய்ய வேண்டிய பரிகாரம் இவற்றுக்கு என்றால் கணபதி தான். ஏனென்றால் ஆவணி மாதம் கணபதிக்குரிய மாதம். விநாயகர் சதுர்த்தி வருகின்ற மாதம். கேது விநாயகருடைய கேதுக்கு விநாயகர் தான் அதி தேவதா. எனவே தினந்தோறும் கணபதி ஆலயம் சொல்லி வீட்டுடைய கணபதி காயத்ரி மந்திரம் கேட்பது 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தியின் இளமதி போல மீட்டி நந்தி மகனை நாண கொள்வது புந்தியில் வைத்து போட்டுகின்றேன். இல்லை என்றால் ஓம் கம் கணாதிபதிய நமக, ஓம் கம் காயத்ரி, ஓம் அக்ரதுண்டாய் உத்மகை, ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தூமகேது பிரசோதியா. தூமகேது அது கணபதியுடைய பெயர். நிறைய பேருக்கு கணபதி. ஆகையால் கணபதியை வணங்குவது, கணபதியுடைய காயத்ரி மந்திரை கேட்பது, இல்லைன்னா ஓம் கம் கணாதிபதியை நமக்கு என்கின்ற மந்திரத்தை, ஒரு வழி மந்திரத்தை, பீஜ் மந்திரை
16 முறை எழுதுங்கள், 108 முறை சொல்லுங்கள், சொன்னபட்சம் ஒரு 16 முறை எழுதுங்க. அது நல்லதுங்க. அதை செய்யும்போது கணபதி சார்ந்து கேதுவை சாந்தப்படுத்துவார். ஆகையால் 16 முறை எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி எழுதுன்னு நினைக்கிறவங்க எனக்கு அது தெரியுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எனக்கும் அந்த பேர் படிப்பே முடியும், மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க எழுத போகிறாங்கன்ட்டு நானும் ப்ரே பண்ணுவேன். எனக்கும் ஒரு ராசி இருக்கு இல்லையா. ஆகையால் இந்த வாதத்தில் நீங்கள் இவற்றை செய்வதன் மூலம் இது ஒரு இறை பரிகாரம். அந்த இறை வழிபாட்டை செய்வதன் மூலம் ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரித்து தீமைகளை அகற்றி வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்கு ஆவணி மாத சூரிய பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுகிறார். பகை கொண்டவர் பலம் பெறுகிறார். பகை கொண்டவர் சூரியன், சனிக்கு ஜென்ம பகை, உங்கள் ராசியாதிபதி சனி. இப்படி 8ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெறுவதனால் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுமா அப்படி என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழுகின்ற பொழுது இருக்கின்றது. ஆனாலும் ஜோதிடம் விதிகளுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது சூரியன் 8இல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். ஆகையால் சூரியன் 8இல் 8ஆம் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் சூரியன் பாதிப்பை செய்ய மாட்டார், அவரே பாதிக்கப்படுவார். ஆகையால் இந்த ஆவணி மாதம் 8இலே சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுக்கு ஒரு மாதம், அதான் தமிழ் மாதம். அப்படி பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை சிம்ம ராசியில் இருக்கிறார். எனவே அவர் ஆட்சி பெறுகின்ற நிலையில் கேதுவால் சேர்க்கப்பெறுவதால் பாதிப்பில்லை. இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ப்ளஸ் என்று பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், கௌரவ பணபலஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆகிய 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றிகள், திடீர் பணமழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திடீர் பணமழை, எதிர்பாராத வெற்றிகள் அப்படிங்கிறத 8ஆம் இடத்தை குறிப்பிட்டு. சும்மா இருப்பான் ஆனால் திடீர்னு ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டான் அப்படின்னு நம்ம பொறாமப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு பேர் போட்டு ஆரம்பிச்சு நம்ம சொந்த ஆத்தா பையன் அக்கா பையன் சொந்தக்காரங்களே அவங்க ஒன்றும் பார்க்காத மாதிரி காட்டிப்பாங்க, ஆனால் பார்த்துட்டு உள்ளே பொறுமிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் மகராசி கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய சிறந்த நிர்வாகி. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரங்கள், மரியாதை கிடைக்கும். கௌரவஸ்தானம் இல்லையா 8ஆம் இடம், கௌரவ பணபலஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, அந்த ஷேருக்கு ஒரு பெரிய அளவில் வரவு வராமல் இருந்துட்டுருங்க. ஏன்னா மகராசி சரியான இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசி, வேலையே செஞ்சுட்டுனாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போது அந்த ஷேர்லாம் திடீர்னு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு உயர்ந்துடும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அதாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் தங்கத்தில் ஒரு முதலீடு செய்கிறவங்க இருப்பாங்க, இல்லை பருப்பில் முதலாம் மகராசி செயல்படக்கூடியவங்க. காரணம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. புதனும் யோகாதிபதி இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாக்கியாதிபதியும் புதன் தானே. இந்த இடத்தில் உங்களுக்கு நன்மைகளும் திடீர் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய யோகம். இந்த காலத்தில் புதனும் உங்களுக்கு 8க்கு வருவார், மறைந்த போது நேர்ந்த தனத்தையும் கொடுக்கக்கூடியார்கள். எனவே சூரியனால் பாதிப்பில்லை, திடீர் தனயோகத்தையும் கௌரவ உயர்வுகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகம். தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் நீங்கள் பண விஷயத்தில் முதலீடு செய்யும்போது அவற்றில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்வீர்கள், அந்த முதலீடுகளும் லாபமாக உங்களுக்கு அமையும். இது உங்களுக்கு யோகம். வேலையை பொறுத்தவரைக்கும் திடீர் வெற்றிகள், அதாவது திடீர் இடமாற்றம். உங்களுக்கு வேறு எங்கன்னா வேலைக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும் ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள். மகர ராசிக்கு ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய மைனஸ், தீமைகள், நான் தீமைன்னு சொல்வதை மைனஸ்ன்னு சொல்வேன். எது நம்ம கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரம் வார்த்தை போர் செய்வீர்கள் வேலையில். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு தான், அவங்க டிசிஷன். அதில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் வார்த்தைகளை விட்டுருவீங்க. பார்ட்னர்ஷிப் பிரியக்கூடிய ஒரு நிலை வரும், அது ரொம்ப பிரச்சனையாக கொடுக்கும். பங்கை பிரிச்சிடலாம், நான் பங்கை பிரிச்சிடுறேன், நீ தான் பெரிய ஆளா நான் தான் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கிளாஷ் வரும், வீகோ கிளாஷ் வரும். இது தொழில் வியாபாரத்தில். உத்தியோகம், மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஸ் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவீங்க. நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுன்ற ஒரு எகத்தாளமான ஒரு மனநிலை வரும். அதுக்கு காரணம்
உங்களுக்கு சனியும் செவ்வாய் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதமாக இந்த ஆவணி மாதமும் இருக்கிறதும், சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கிறோம், கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை பாதிப்பு என்றால் இதுதான். முன்னெச்சரிக்கையாக தீமையா அப்படின்னு பார்த்தா நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த கவனம் இந்த விஷயத்தில் இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் இல்லாமல் அமைத்து கொள்ள முடியும். மகர ராசிக்கு ஆவணி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இறை வழிபாடு என்றால் கேது சூரியன் சேர்க்கை பெறுவதனால் கணபதியை தினந்தோறும் வணங்குவது நல்லது. கேதுவோடைய அதி தேவதா கணபதி. ஆவணி மாதம் என்றால் இது விநாயகருக்குரிய மாதம், விநாயகர் சதுர்த்தி வருகின்ற மாதம் ஆகையால் இந்த மாதத்தில் நீங்கள் கணபதியை தினந்தோறும் வணங்குவது நல்லது. கணபதி காயத்ரி மந்திரத்தை கேட்பது, 5 கரத்துக்கு ஆனை முகத்தினை அந்த பாடல் இது மந்திரத்தை சொல்வது, இல்லைன்னா காயத்ரி மந்திரம் ஏகதந்தாய் வித்மகி வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தூமகேது பிரசிவம் என்று காயத்ரி இல்லை என்றால் ஓம் கம் கணாதிபதியை நமக்கு என்கின்ற இந்த மந்திரத்தை 16 முறை எழுத வேண்டும். 16 முறை எழுத வேண்டும். முடிந்தால் 108 முறை சொல்லுங்கள். அப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு கேதுவையால் ஏற்படக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்படி 16 முறை எழுதணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் ஒரு முறை ஓம் கம் கணாதிபதியை நமக்கு என்ற மந்திரத்தை டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் எழுத போகிறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சியை தரும். இது செய்வது முன் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அளப்பரியாத நன்மைகளையும் மிக வெற்றிகளையும் துரிதமாக செயல்பட்டு மிக வேகமான வெற்றிகளையும் நீங்கள் அடைவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. கும்ப ராசிக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பேச்சுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், அவருக்கு ஜென்மப்பகை சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சூரியன் 7இல் அமர்வது யோகம் அல்ல. பகை கொண்டவர் 7இலே அமர்வதும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இருப்பினும் 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது யோகமல்ல என்றாலும் பாதிப்பை தருமா? அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடம் என்பது உறவுகளை குறிக்கக்கூடிய காதல் உறவுகள், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள் என்று இடங்களை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அப்படி பார்க்கும் பொழுது 7இல் சூரியன் அமர்வது பாதிப்பை தரும் என்பது ஒரு பொது விதி என்றால், 7இல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. கோச்சார வேதையவை கேது சேர்க்கை பெறுகிறார். வேதகனாக கேது சூரியனை கெடுவலங்களை தடுப்பார். அது உங்களுக்கு நன்மையை தரவில்லை என்றாலும் பாதிப்பை தராத அமைப்பு. பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு சூரியன் பயிற்சியால் சூரியன் 7இலே இருப்பனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக 7இலே சூரியன் அமர்கின்ற பொழுது நன்மைகள் அவ்வளவாக இருக்காது. இந்த இடத்தில் பாதிப்புகள் தான் இல்லை. அவைதான் நம் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். கருத்தை கொள்வது அதுதான். 7ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது சில இடங்களிலே உறவுகளிடம் கொஞ்சம் உரசல்கள், எப்படி ஒரு அக்னி நட்சத்திர வெயில் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உஷ்ணம் அப்படின்னா ஒரு நமக்கு சூரியன் தானே நனவுக்கிற மாதிரி, நீங்கள் உங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் காட்ட வேண்டிய காலகட்டமே இந்த ஆவணி மாதம். பாதிப்பில்லை என்பதை அழுத்தமாக நான் கூறிவிட்டேன். அதே சமயத்தில் சூரியனும் கேதுவும் சேர்க்கை பெறுவதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். நன்மைகள் இல்லை என்பது ஒரு புறம், ஆனால் 7க்குரியவர் 7இலே ஆட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வருகிறது இல்லவா? அப்போ உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். அவங்களுடைய ஆலோசனைகள், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இப்போ பலமாக இருக்கும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் இப்படின்னு பார்க்கும்போது, இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் பவர் ஆவாங்க. உங்களுடைய உறவுகள்னால் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அது உங்களுக்கு நன்மைகளையும் சேர்க்கக்கூடியதாகவே எடுத்துக்கொள்ளலாம். நன்மைகளையே அது எடுத்துக்கலாம். நம்மளுடைய அன்பு நம்மளுடைய குடும்பத்தில் கணவனோ மனைவியோ அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய கேரியர் இம்ப்ரூவ் ஆகும்போது அதோடைய நன்மைகள் நமக்கு இருக்குது இல்லையா? அது நிச்சயமாக ஒரு நன்மையான விஷயம் தானே. இதுதாங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த மாதத்தில் நீங்கள் ஆவணி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள் கவனம் என்றால் தீமை என்றால் பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஷ் வரும். இந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுடைய உறவுகளிடம் இருக்கும், கணவன் மனைவி உறவுகளில். இருப்பினும் உங்களுக்கு 5இலே குரு இருப்பது பலம் கொடுக்கக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கிரனும் 6க்கு வருவார், 8இல் வேற செவ்வாய், ராசியில் ராகு, 2இல் சனி வக்ரமாக வர இருக்க.
எனவே உங்களுடைய உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப பவராக இருக்காங்கன்றனால நீங்கள் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கணும். இதுதாங்க நான் சொல்லக்கூடிய தீமைன்னு சொல்லுவேன். இதை மைனஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நான் மைனஸ்ன்னு தீமைன்னு சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நான் நல்லதுன்னு சொல்கிறது தான் நல்ல பிரம்மா பொதுவான என்னுடைய வழக்கு வார்த்தைகள். எப்பவுமே என்கிட்ட பேசினீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஃபோனில் பேசினாலும். ஆனால் இந்த இடத்துல அது தீமையான ஏன் சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும்தாங்க இந்த நேரத்தில் கவனம். உங்களுடைய அன்பை காட்டுங்கள். அன்பை காட்டினீங்கன்னா நிச்சயம் அவங்களும் அன்பை காட்டுவாங்க. நீங்கள் அன்பை காட்டாமல் கோபத்தை காட்டுவீர்கள். ஏனென்றால் 2லே சனி வக்ரம், செவ்வாய் வர சனியும் பார்த்துக்கிறது நிலை. இந்த நேரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயும் நீங்கள் நிறைய பாதிப்பை சந்திப்பீர்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் செவ்வாய், சனியோடைய பார்வை, 7ல் சூரியன், கேதுவோடு சேர்க்கைன்றது ஒரு கிரகண மாதம். கிரகண நிலை இந்த மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் 7 சந்திர கிரகணம். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அரசாங்க விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு புறமாக அரசாங்கத்திலிருந்து வரி விஷயத்தில் வரியில் ஏய்ப்பு, ஜிஎஸ்டிலாம் சரியாமல் கணக்கு காட்டாமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதாங்க இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய தீமைகள். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரும். என் குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணுறார், ஆனால் சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணல. இந்த நேரத்தில் உங்களுக்கு புதன் சப்போர்ட்டாக இருப்பார் 30ஆம் தேதி வரைக்கும் தான். 30ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் உங்களுக்கு 7க்கு வந்துடுவார். அது வரைக்கும் 6ல் புதன் இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் கணக்கு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேலையில் மேலதிகாரிகள் அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நிச்சயமாக கிளாஷ் ஆவீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஒரு கருத்து பேதங்கள், எதிர்மறையான கருத்து வாதங்கள் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளிலும் நிறைய இந்த மாதத்தில் கணவன் மணி உறவுலையும் பாதிப்பை கொடுக்கும். இது காரணம் சூரியன் கேது சேர்க்கை. சூரியன் பலமாக ஆட்சி பண்ணும்போது கேது ஞானக்காரகன். அவன் குழப்புவான் சூரியனை போட்டு கிளப்பு போலமே. நான் கேது சூரியனுக்கும் மேலே பலம், கேதுவோட ராகு பலம். அதுதான் இந்த பலம் வாய்ந்த ஒரு கிரகங்கள் ஏன்னா சூரியனையும் ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடியவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரியுதுன்னும் போது நம்ம முன்னேசுமையோடு இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தில் நம்ம ஆவணி மாதத்தில் கவனமாக இருக்கணும். இல்லை 8ல் வேறு செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக முடிந்தவரை அமைதி மௌனம் காட்டுவது நல்லது. இந்த மாதம் தீமைகள் இருக்கிறது, அதில் கவனமாக இருக்க. ஆவணி மாதத்தில் கும்பராசிக்குரிய பரிகாரங்கள், இறை வழிபாடு என்ன? சூரியன் கேது சேர்க்கை, கிரகண நிலை. ஆகையால் கேதுவை இப்போ நம்ம சாந்தப்படுத்தும். கேதுவை சாந்தப்படுத்தினா கணபதி வழிபாடு தான். கேதுவோடைய அதி தேவதா கணபதி, வினைகளை அகற்றக்கூடிய விநாயகரே, கணங்களின் அதிபதியான கணபதியே கேதுவுக்கு அதி தேவதா. ஆகையால் கணபதியை தினந்தோறும் வணங்க வேண்டும். கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்ல வேண்டும். வீட்டில் கணபதியுடைய சிலை இருக்கும், கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்கும். மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட விநாயகர். ஆனால் சிவனைக்கு நீங்கள் தினந்தோறும் பால் அபிஷேகம், கொஞ்சோண்டு பால், ஒரு சின்ன டம்ளர் பால் அபிஷேகம் செய்யுங்க. ஓம் கம் கணாதிபதியை நமக்கு என்கின்ற மந்திரத்தை கட்டாயமாக நீங்கள் 16 முறை தினந்தோறும் எழுதணும். 108 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் எழுதணும் கட்டாயமாக. ஓம் கம் கணாதிபதி அந்த மந்திரத்தை எழுதுங்கள். அதை செய்து வாருங்கள் சகோதரர்களே. நிச்சயம் கணபதியின் அருளால் சூரியனும் கேதுவும் எந்த விதமான பாதிப்பும் செய்ய. அப்படி எழுதணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் ஒரு முறை ஓம் கம் கணாதிபதி நமக்கு டைப் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் எழுதுவீங்கிற சந்தோஷம் எனக்கும் கிடைக்கும். இதுதான் இந்த மாதம். நீங்கள் உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயம் கணபதியினால் நன்மையே நடக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்கு ஆவணி மாதத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள மீனராசி சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர் சூரிய பகவான் 5லிருந்து 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அது பலமா? நிச்சயம் பலம். சூரியன் 6லே இருப்பது யோகம், வெற்றிலை தரக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, நோய்களை வெல்லக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு பிரச்சனைகளையும் வம்பு வழக்கு போன்றவற்றில் அவற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயம் 6ஆம் இடம் வம்பு வழக்கு நோய்கள், ருண ரோக சத்ருஸ்தானம். சத்துருக்கள் என்றால் அது 6ஆம் இடம் தான். 6க்குரியவன் 6ல் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். அது ஒரு கிரகண நிலை தான், ஆனால் உங்களுக்கு அது நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 6ஆம் இடத்துக்குரியவர் ஒரு சிக்கலிலும் மாற்றார், நன்மையும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆகையால் ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு நன்மைகள் கொண்ட அமைப்பு என்று பார்க்கின்ற போது 6க்குரியவன் 6லே ஆட்சி பெறுவதனால் கடன் தீரும். ஏன்னா எப்பவுமே ஜென்மசனி
7.5 சனியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஜென்ம சனி. கடன் நிச்சயம் வாங்கியிருப்பீங்க. கடனோடு தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனையோடு தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. காரணம் ஜென்ம சனி. அதில் உத்திரட்டாதில் சனி இப்போ வக்ரமாக இருக்கிறது. ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும். அதுவும் மனதுக்கு குழப்பு கொண்டு தான் இருக்கும். ஒரு நாள் கரெக்டாக இருப்பீங்க, ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பீங்க. ஒரு நாள் உங்களுடைய மனைவியும் கணவனும் தான், கணவனோ மனைவியோ அவங்களுடைய உறுதுணை தான் இப்போ உங்களுக்கு மனதிலே ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. காரணம் ஜென்ம சனி. அது அப்படி பார்க்கும் பொழுது இப்போ 6ல் இருந்து சூரியன் ஆட்சி பெறுவதனால் உங்களுடைய மனம் உறுதியும் எதிரிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். இப்போலாம் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. நிழல் மாதிரி உங்களுக்கு பிரச்சனை. உங்களுடைய நிழல்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்துட்டு இருக்க நிலை மாறும். ஆவணி மாதத்தில் அது ஒரு நிம்மதியான ஒரு விஷயம். கடனை அடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை தான் சொல்ல. ஒரே மாதத்தில் எல்லா கோடி கடனும் இருக்குங்க. கோடி கடன் இருக்கவங்களை பற்றி நம்ம பேசவே வேணாம். சின்ன கடன் இருக்கவங்க அதை அடைப்பீங்க. உங்களுக்கு வருமானம் உயரும். அந்த வருமானத்துக்குரிய உழைப்பை குறிப்பீர்கள். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் இருந்த அந்த அழுத்தம் குறையும். ஆத்மக்காரகன் சூரியன் ஆட்சி பிரியில் ஆத்ம பலம். ஆத்மா என்றால் என்ன? நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது மனம் என்பதை விட ஆத்மா என்பது உள்ளே இருக்கிறதா, அந்த ஆத்மான்னு சொல்லுவோம். அந்த ஆத்ம பலம் கிடைப்பதுனா நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சியும் எடுப்பீர்கள். இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். செயல்களிலே ஒரு முயற்சியிலேயே பெறுவீர்கள். கொஞ்ச நாள் தான். இப்போ குரு உங்களுக்கு 5ல் வரப்போகிறார் அக்டோபர் மாதத்தில். ஆக அந்த அக்டோபர் அதிசாரமாக குரு வரப்போகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு 6ல் சூரியன் இருக்கார். இதில் 7ல் செவ்வாய் இருந்து சனியை செவ்வாய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது இப்போ. ஆனால் சூரியன் தலைவர், அந்த தலைமை நாயகன், நடுநிலை நாயகன் நவக்கோள்களில் அவருடைய சூரியன் பலம் பெறுவது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். இதெல்லாம் நம்பிக்கை. தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். கடன் தீர்க்க முடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு செயல். வேலைக்காட்கள் நல்ல வேலை செய்வாங்க. உத்தியோகம் மேலதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். பொறுப்புகளை கொடுப்பார்கள். சோதிப்பையாக பொறுப்புகளாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளிய மனது உறுதி கிடைக்கும். நம்ம ஏன்பா சோதிச்சுட்டே இருக்கான்னு நினைக்காம இப்போ அதை நம்ம செஞ்சு காட்டி சாதிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மீனராசியில் வேலை பார்க்கின்ற, உத்தியோகத்தில் வேலை பார்க்கின்ற, ஐடி தொழில் இருக்கவங்களாம் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக. இதெல்லாம் ஆவணி மாதத்தில் மீனராசிக்கான நன்மைகள். மீனராசிக்கு ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸ், தீமைன்னு நான் சொல்ல மாட்டேன், மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ல் கேதுவும் சூரியனும் சேர்க்கிறது கிரகண நிலை. இந்த மாதத்தில் ஒரு கிரகணம் இருக்கின்றது. சந்திர கிரகணம் செப்டம்பர் 7. ஸோ 6ஆம் இடத்துக்குரிய கிரகண நிலையிலே மனமாகப்பட்டது ஒரு குழப்பது. ஏன்னா ஆத்மக்காரகனுடைய சூரியன் பிதுர்காரனாக வரார். உங்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் தந்தையோடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் கிரகண நிலையில் சந்திரன் பாதிக்கப்படுகிறார். சந்திரகணம் 5க்குரியும் சந்திரன் யோகாதிபதியா. எனவே கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஆத்மக்காரக பலமும் இருக்கின்ற இந்த நிலையில் உங்களுக்கு கணபதி வழிபாடு சொன்னால் கேதுவால் பாதிப்புகள் இல்லாமல் அவரும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது தினந்தோறும் கணபதி, ஏன்னா ஆவணி மாதம்னாலே அது விநாயகர் சதுர்த்தி வருகின்ற மாதம், கணபதிக்குரிய மாதம். எனவே நீங்கள் கணபதி ஆலயம் செல்வது நல்லது. இல்லை என்றாலும் கணபதி காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் கேளுங்கள். ஓம் கம் கணாதிபதியே நமக்கு, கணபதியோட பீஜ் மந்திரம். அதை குறைந்தபட்சம் 16 முறை எழுதுங்கள். கட்டாயமாக அதை நீங்கள் எழுதணும். காயத்ரி மந்திரம் 16 முறை, அந்த ஓம் கம் கணாதிபதி நமக்கு அந்த பீஜ் மந்திரம் 16 முறை எழுதுங்க. 108 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது. இது செய்து வருவதன் மூலம் நிச்சயம் சூரியன் கேது 6ல் இருப்பது யோகத்தையும் வெற்றியிலையும் கொடுக்கும். அவ்வாறு எழுதணும்னு விரும்புகின்றவர்கள் நிச்சயம் எழுத போகிற ஒரு தனி நோட்டை வாங்கி எழுதுங்க. அப்படி எழுதுனா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஒரு முறை ஓம் கம் கணாதிபதி நம்ம டைப் பண்ணுங்கள். நீங்கள் எழுத போகின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். என் மன மகிழ்ச்சி அடையும், உங்கள் மன மகிழ்ச்சி அடிக்க போகின்றது என்ற நம்பிக்கையோடு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நானும் ஒரு ராசியில் இருக்கிறேன்னா பிறந்தவன் தானே. எப்போ சூரியன் கேது சேர்க்கை என்பது நானும் கணபதியை வணங்க வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. இவை செய்வதன் மூலம் வெற்றிகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருவதே ஆவணி மாதம், சிம்ம மாதம். இந்த சிம்ம மாதத்துக்குரிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.